சூர்யா, நீ சொன்னது உண்மைதான். உனக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதான். ஆனா என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் பிறக்கும் போதும் மழை பெஞ்சிருக்கு. அதே ஆக்சிடென்ட்ல தான் எங்க அப்பாவும் இருந்தாங்க. எங்க அம்மாவும் நானும் மட்டும்தான் பிழைச்சோம். அதே எல்லார் ஹாஸ்பிட்டலும் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அப்ப நம்ம ரெண்டு பேரும் பிறந்தது ஒரே நாள்லயா இருக்குமா? ஆனா ரெண்டு பேரும் பிறந்தது ஒரே ஹாஸ்பிட்டல். இப்போ வரைக்கும் அதே ஹாஸ்பிட்டல் தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சூர்யா, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு திரும்பி எகைன் சொல்றேன். அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை சிலை அணிவிச்சுட்டு அதே மாதிரி ஒரு கல்யாணி வந்து நிக்கிறா. இன்னும் இவ வந்து என்ன மாதிரியே இருக்கா அந்த கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு பதறா. சூர்யா பின்னாடி ஓடுறா. பயப்படாத கல்யாணி, இது நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு சதிதான் நடக்குது. இவெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழைய ஃபேஷன் மாதிரி காட்ட ஆரம்பிச்சியா? பேய் நினைச்சு பயந்துரும் நினைச்சியா? அதெல்லாம் ஒன்னும் பயப்பட மாட்டோம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு அந்த வெள்ள சேலை அணிஞ்சிருக்க அந்த கல்யாணி நோக்கி போறான். சூர்யா போன உடனே பொறுத்த வரைக்கும் அவன் கையை கட்டுறான். சூர்யா அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல அடிச்சு உடைச்சிட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்து பார்த்துட்டு கல்யாணிக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிடுது. எங்களை விட்டுரு, எங்களை ஒன்னும் பண்ணிடாத,